வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து இந்திய அளவில் ஒரு பாரம்பரிய பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்த தேசிய கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் உள்ளன மற்றும் அவரால் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டராக ஆகக்கூடிய அளவுக்கு யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பை அவர் பெற்றிருக்கின்றாரா இல்லையா, மற்றும் அவருடைய குடும்பம், அரசியல் மற்றும் எதிர்கால தன்மைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக சற்று தெளிவாக பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு இந்திய அரசியல்வாதியாக தேசிய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் இந்திய பார்லிமெண்ட் உறுப்பினராகவும் தற்பொழுது அமேதி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் வயநாடு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 தொகுதியில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றார். வயநாடு தொகுதியை தன்னுடைய சகோதரிக்காக ஒதுக்கி கொடுத்து சகோதரியும் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இவர் காந்திய வம்சாவளி குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது முதல் பிரதம அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வழித்தோன்றலின் அடிப்படையில் வந்தவர். இந்தியாவின் மிகுந்த பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பம் இவருடைய குடும்பமாகவே உள்ளது. இவர் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியலில் இவர் பிரபலமாக அறியப்படுகின்றார். 2009ஆம் வருடம் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகின்றது. அடித்தட்டு கிராமப்புற மக்களுடன் இணங்கி பழகக்கூடியவராக இவருடைய தன்மை பொருந்தியவராகவும் கட்சிக்குள் ஒரு ஜனநாயகம் கொண்டு வர வேண்டும் என்று அதிகமாக முயற்சி மேற்கொள்ளக்கூடியவராகவே இருக்கின்றார். மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவையில் இவருக்கு இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்த பொழுதும் அதை மறுத்துவிட்டு இவர் கட்சி அடிமட்ட அளவில் அடித்தளம் வரை கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டு முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். இவர் பார்த்தமென்றால் 2017 முதல் 2019 வரை உள்ள காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கின்றார். இவர் தலைவராக, பொதுச் செயலாளராக, இளைஞரணி தலைவர், மாணவரணி தலைவர் என்று பல்வேறு வகையான பொறுப்புகளை வைத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றார். குறிப்பாக 2004ஆம் வருடம் முதல் தொடர்ச்சியாக இப்பொழுது வரை 2024 வரை எம்பியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அமேதி தொகுதியிலும் வயநாடு தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவே இருக்கின்றார். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் பொருந்திய இவர் குடும்ப பின்னணி உங்களுக்கு தெரியும். இவருடைய பெற்றோர், இவருடைய அம்மா சோனியா காந்தி அவர்கள், அவரும் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றியிருக்கின்றார். இவருடைய தந்தை இந்திய பிரதம அமைச்சராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள், அவர் தமிழகத்தில் தான் அவர் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இவருடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் மற்றும் பாட்டனார் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்று ஒரு பாரம்பரிய குடும்ப பின்னணி இருக்கின்றது. இவர் கல்வி என்று பார்த்தோம் என்றால் இவர் பிஏ ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு மற்றும் மாஸ்டர் டிகிரி ஃபிலாசபியில் தத்துவத்தில் படித்திருக்கின்றார். கல்வியே ஒரு 2-3 கல்வி நிறுவனங்களில் பயின்று தான் இவர் பட்டப்படிப்பை முடித்திருக்கின்றார். ஸ்டீஃபன், ஹார்வர்ட், ரோலின்ஸ், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களிலெல்லாம் இவர் கல்வி பயின்றவராகவே இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு சிறப்பம்சங்கள் பொருந்திய இவருடைய ஜாதக அம்சத்தில் என்னென்ன தன்மைகள் பொருந்தி போகின்றன என்பதை பார்க்கலாம். ஒருவர் அரசியலில் கோலைச்ச வேண்டும் என்றால் சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஒளிபொருந்திய சூரிய சந்திரன் அமைப்பு மற்றும் சனி நன்றாக இருக்க வேண்டும். இந்த 3 கிரகங்கள் மிக மிக அவசியம். 4, 5, 10, 11ஆம் இடம் அவசியம் தேவை. குடும்ப பாரம்பரிய பின்னணி 2ஆம் இடம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மற்றும் இவருக்கு அந்த மூத்த உறவுகள், அதாவது பாட்டி மற்றும் முப்பாட்டன் உறவுகள் எல்லாம் கொண்ட பாரம்பரிய பின்னணி, வெளிநாடு தொடர்புகள், இதற்கெல்லாம் 12, 9ஆம் இடமெல்லாம் உறுதியாக பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் இவருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு பொருந்தி போகின்றன என்பதை பார்க்கலாம். இவருடைய நவாம்சத்தில் பார்த்தோம் என்றால் லக்னத்திலேயே சந்திரன் இருக்கின்றார். மேச லக்னம். நவாம்சத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பலன்கள் தென்படத்தான் செய்கின்றன. 4ஆம் அதிபதி லக்னத்திலே வருவது தாய் சார்ந்த பந்த, பிணைப்பு, பாசம் இவருக்கு இயல்பாகவே மிக மிக அதிகமாக இருக்கும். லக்னாதிபதியை 12ஆம் இடத்தில் மறைகின்றார். அதன் அடிப்படையில் அந்த பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவராக, தாத்தா பாட்டி சார்ந்தெல்லாம் இயங்கக்கூடியவராக மற்றும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் எல்லாம் இவருக்கு இயற்கையாகவே வரக்கூடிய தன்மை பொருந்தியவராக இவருடைய ஜாதக அமைப்பு இருக்கின்றது. மற்றும் 2ஆம் இடத்தில் புதன் இருக்கின்றார். பொதுவாக 2ஆம் இடம் அரசியல் சார்ந்து பார்க்க வேண்டும் என்பதனால் 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது அவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதி. அதன் அடிப்படையிலே இவருக்கு இளமை காலத்திலேயே அதிக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தவராகவே இருக்கின்றார். அதாவது இவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக இவருடைய தந்தை இழக்கக்கூடிய சூழல் மற்றும் இவருடைய கட்சியை வழிநடத்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நிறைய நெருக்கடிகளை சந்தித்தே வந்தார். ஏனென்றால் இவருடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் நீச்சமாக மறைகின்றார். இதுபோன்று 3, 6ஆம் இடம் சார்ந்த நீச்ச கிரகங்கள் வந்தாலே அவர்கள் வாழ்வில் சில போராட்டங்களை கடந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில சறுக்கல்களையும் போராட்டங்களையும் கடந்து அதை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறுவார்கள். 4ஆம் இடத்தில் கேது இருந்தாலே தாய் மற்றும் இவருக்கான பந்த பாச பிணைப்பு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அதிகமாக இவர் தாய் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகளை இவருடைய நவாம்சம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. இவருடைய 7ஆம் அதிபதி நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் திருமண யோகத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள்,
12 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு அவருக்கு 7ஆம் இடம் வருவது இதுபோன்று பாராளுமன்றம் சார்ந்த எம்பியாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டு இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வருவது சிறப்பு தான். இவருடைய சகோதரி கட்சி வழிநடத்தக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன. மற்றும் இவருக்கு 5ஆம் அதிபதி இதுபோன்ற குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கு இதுபோன்ற பெற்றோர் அமைப்பை பார்க்க வேண்டும். 5 9ஆம் இடம் இதுபோன்ற 5 9 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைகின்றார். 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வருவதெல்லாம் தந்தை இதுபோன்று விபத்து சார்ந்து இதுபோன்று இறப்பதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன. இதுபோன்ற மறைவு சூரியன் 5ஆம் அதிபதி மறையக்கூடாது. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு என்று குறிப்பிட முடியாது. மற்றும் பார்த்தோம் என்றால் இவருடைய 10ஆம் அதிபதியும் 8ஆம் இடம் வருகின்றார். அரசியல் யோகம் என்றாலே 10ஆம் இடம் பார்க்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து மறைவது தொடக்க காலத்தில் இவருடைய அரசியல் சற்று சரியான அளவுக்கு மக்களிடம் சென்றடையவில்லை. மற்றும் அதிகமான இவர் சார்ந்த கான்ட்ராவர்சிஸ் வருவதற்கு காரணமாகவும் இருப்பதற்கு இந்த சூரியன் சனி சார்ந்த ஒரு சேர்க்கை அமைப்பு நவம்சத்தில் தென்பட செய்கின்றது. 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிக மிக யோகம்தான். அரசியலில் நிச்சயமாக இந்த ராகு இவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். மற்றும் 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வருகின்றார். அதன் அடிப்படையில் இவர் சிறந்து விளங்குவதற்கெல்லாம் இந்த நவாம்சம் தன்மை பொருந்தியதாகவே இருக்கின்றது. ராசி கட்டம் தெளிவாக அவருடைய வாழ்வியல் சார்ந்த பலன்களை எடுத்துரைக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் வெள்ளிக்கிழமையில் மூலம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் கன்னி லக்னத்தில் வளர்பிறையில் பிறந்திருக்கின்றார். பொதுவாக கன்னி லக்னம் என்றாலே பொதுவாக அவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விதமான கான்சியஸ்னஸ் இருந்து கொண்டே இருக்கும். மற்றும் எதையுமே வாழ்வில் ஒரு போராடி தான் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்தும். அதிகமாக முன்னெடுப்புகளையும் உணர்வுகளை எதிர்கொண்டு கையாளக்கூடிய தன்மைகளையும் இந்த கன்னி லக்னம் பொருந்தியவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். மற்றும் இவர் தனுசு ராசி. தனுசு ராசி என்றாலே அவர்களுக்கு வெளிநாடு தொடர்புகள், தந்தை சார்ந்த பாசம், பிணைப்பு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். மற்றும் பார்த்தோம் என்றால் தனுசு ராசி என்றாலே விளையாட்டுத்துறை, கலைத்துறை சார்ந்த நாட்டம், விருப்பம் எல்லாம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மற்றும் ஆன்மீக ஈடுபாடு, தெரிந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற தன்மை, இதெல்லாம் பொதுவாக தனுசு ராசியின் குணமைப்பாக இருந்தாலும் கூட அவருக்கு முழுமையான தனுசு ராசி கிடையாது. சந்திரன் 2-3 டிகிரியில் தான் இருக்கின்றார். 3 மற்றும் 4ஆம் இடம் சார்ந்து இயங்கக்கூடிய விருச்சிகம் மற்றும் தனுசுக்காக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார். இருந்தாலும் சிறப்பே. இவருடைய லக்னாதிபதியை பார்த்தால் என்றால் 9ஆம் இடம் வருவது இவருக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு அதிகமாக காட்டுகின்றது. தந்தை இல்லாத குறையை இவர் அந்த தந்தைக்காக இயங்கக்கூடியவராகவும் அவர் இல்லாத குறையை நினைத்து வருந்தக்கூடிய தன்மைகளையும் இது சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது. மற்றும் இவருக்கு 2ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கின்றார். அவர் 4ஆம் அதிபதியும் கூட மற்றும் 7ஆம் அதிபதியும் கூட. அதன் அடிப்படையிலேயே இவர் கட்சியை இவருடைய தாய் வழிநடத்துவதற்கு மிக சிறப்பான ஒரு தன்மை எடுத்துக்காட்டக்கூடிய அளவிற்கு இவருடைய 2ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கின்றது. 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் வருவார். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும். இந்த அவருக்கு தொடர்பு மிக மிக அருமையாக இருக்கும். அதாவது 2, 4, 11 தொடர்பு. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியான சந்திரன் 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதி 2ஆம் இடம். இது போன்ற 2, 4, 11 தான் இவர் கட்சி, அரசியல் மற்றும் இவர் தாய் சார்ந்த தொடர்புகள், இந்த வெளிநாடு தொடர்புகள் எல்லாமே தெளிவாக இவருடைய ஜாதக அமைப்பில் தென்படத்தான் செய்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு சந்திரன் 2 மற்றும் 3 சார்ந்து வருவதுதான் சற்று நீச்சமாக இருக்கும் அடிப்படையில் தான் இவரால் மிகப்பெரிய பதவிகளை அடைய இயலவில்லை என்பதற்கான காரணமாக இருந்திருக்கின்றது. தற்பொழுதுள்ள கால சூழல் எவ்வாறு இருக்கின்றது, இவர் பெரிய உயர் பதவிகளை எல்லாம் அடையக்கூடிய அளவுக்கு இவருடைய ஜாதக அமைப்பு இருக்கின்றதா என்பதையும் பார்க்கலாம். மற்றும் இவருக்கு நவாம்சமே இந்த திருமண யோகத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள். ராசி கட்டத்தின் அடிப்படையில் எளிதாக சொல்லிவிடலாம் அவருக்கு திருமண யோகம் இருக்கின்றது. இருப்பினும் கேது 12இல் மறைவது அவ்வளவு சிறப்பு இல்லை. இருப்பினும் பார்த்தோம் என்றால் இவர் இதுபோன்று தொடர்ச்சியாக எம்பி பதவியில் செயல்படுவதற்கு இந்த 2ஆம் இடம் குரு வக்ரமாக இருப்பது எல்லாம் காரணமாக, கேது 12இல் மறையக்கூடியதெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு முக்கியமான பார்க்க வேண்டும் என்றால் ராகு இவருக்கு 6ஆம் இடத்தில் இருப்பார். இவருக்கு நவாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் 6ஆம் இடம் நீச்ச யோகம் இருக்கும். இங்கு கும்பத்தில் ராகு இருப்பது மிக மிக சிறப்பு. அதன் அடிப்படையில் இவர் அதிகமான கான்ட்ராவர்சிஸ், அதாவது அதிகமான வழக்குகள் சந்தித்தவர் தான் இவரும். மற்றும் பார்த்தோம் என்றால் அதுவும் ராகு தொடர்பு இருப்பதனால் தேவையற்ற பேச்சுக்களுக்காக சில வழக்குகளை அவர் எதிர்கொண்டு இருப்பார். மற்றும் பார்த்தோம் என்றால் அதிகமான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவராக இருப்பார். தற்பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவர் இது தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக சில கருத்துக்களை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றார். மற்றும் இவர் சார்ந்து பதவிகளை எல்லாம் இழக்க நேரிட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் அவர் பிரதம அமைச்சர் மோடி பற்றி குறிப்பிட்டது அவர் சமூகம் சார்ந்து குறிப்பிட்டார் என்று அவருக்கு எதிராக திரும்பி அவருடைய பதவி இழக்க நேரிட்டு மீண்டும் பதவி பெற்றார். மீண்டும் அவர் தற்பொழுது எம்பியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மற்றும் இவருக்கு 5ஆம் அதிபதி நீச்சமாகி 8ஆம் இடத்தில் வருகின்றார். இதுவும் தந்தை சார்ந்த இழப்புகளுக்கு காரணமாகவும், சனி 8ஆம் இடத்தில் நீச்சமாக இருப்பது இவர் வெளிநாடு சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு காரணமாகவும், இவர் பெண்ணியம் சார்ந்த இளைஞர்கள் சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கு உதவிகரமாக அமையும். மற்றும் இதுபோன்று சமூக சீர்திருத்தம் சார்ந்த நடவடிக்கைகளில் இவருக்கு மூட நம்பிக்கைகள், சமூக சீர்திருத்தம் சார்ந்த நடவடிக்கைகளில் செயல்படும் பொழுது இவருக்கு நல்ல பலன்களை இந்த சனி வழங்குவதற்கு சாத்தியக்கூறுகள். மற்றும் மகளிருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு இவருக்கு பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த 8இல் சனி நீச்சமாக இருப்பதும், மற்றும்
இந்த 8ஆம் இடம் என்றாலே இந்த கெட்ட பேர், அவ பேர், கான்ட்ரவர்சிஸ், இது போன்ற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இவருக்கு வந்து சரியாகக்கூடிய தன்மைகளை இந்த சனி நீச்சமாக இருப்பது காட்டுகின்றது. அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மை, அதிகமாக இவரால் மனதளவில் யோசித்து கொண்டே இருப்பார். புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நாட்டம் விருப்பம் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை பொருந்தியவராகும். மற்றும் இவர் லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தி இருக்கின்றார் என்று பார்த்தோம். இவருடைய 9ஆம் அதிபதியான இவருடைய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக யோகமான அமைப்பு. அதுவும் சுக்கிரனும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தி இருப்பது தான் இவருடைய தந்தை ஒரு பிரதம அமைச்சராக செயல்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவருக்கு ஏற்கனவே பார்த்தோம் 2, 4, 11 தொடர்புகள் மற்றும் லக்னாதிபதி 9, 9ஆம் அதிபதி 11, அந்த தொடர்புகளும் தந்தை இவர் முக்கிய பதவியில் செயலாற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. 10ஆம் இடத்தில் அவருக்கு சூரியனும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த அரசியலில் அதிகமான போராட்ட முன்னெடுப்புகள், கோபம், உஷ்ணம், தீவிரமாக களமாற்றக்கூடியவராக அதிகமான நடைப்பயணம் எல்லாம் மேற்கொண்டார். அதிகமான போராட்டத்திற்கு பிறகு அரசியலில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இவருடைய கிரக அமைப்பு. மற்றும் 3ஆம் அதிபதியான செவ்வாய் மற்றும் 12ஆம் அதிபதி இதுபோன்று 10ஆம் இடத்தில் வருவது எல்லாமே இவர் சகோதரி இவருக்கு கட்சி சார்ந்து இயங்குவதற்கு காரணமாகும். அதுவும் செவ்வாயும் புஷ்கர நவம்ச நட்சத்திரசாரம் பொருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் கிரக அம்சங்கள் எல்லாமே இவருக்கு ஒருங்கே பெற்று யோகமாகவே இருக்கின்றது. 11இல் சுக்கிரன் மாந்தி, 12ஆம் இடம் கேது, இது போன்ற தன்மை பொருந்தியவராக, உயர் இலக்குகள் லட்சியம் கொண்டு இயங்கக்கூடியவராக மற்றும் அதிக சிந்தனைகள், போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் மற்றும் ரௌத்திரம் பழகு என்பதற்கு போல அதிகமாக வேட்கையும் மற்றும் தீவிரமாக இயங்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் இவருடைய கிரக அம்சங்கள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன. மற்றபடி இவருடைய கல்வி என்று பார்த்தோம் என்றால் இவர் பல்வேறு கல்விகளை பயின்றிருக்கின்றார். ஒரு டிகிரி ஒரு 2-3 கல்வி நிலையத்தில் படிப்பதற்கெல்லாம் இது போன்ற கிரக அமைப்புகள் தான் காரணம். குறிப்பாக 2ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருப்பது மற்றும் 5ஆம் அதிபதி நீச்சமாக இருப்பது மற்றும் சனியும் கிட்டத்தட்ட நீச்சமாகி வரக்கூடிய அமைப்பு தான், சந்திரனும் நீச்சம், சனி நீச்சம், சந்திரனும் நீச்சமாகி வரக்கூடிய அமைப்பு தான். இதுபோன்ற தடைகள், போராட்டத்திற்கு பிறகு இவர் கல்வியை பயின்றிருக்கின்றார். அது தொடர்பான சில கான்ட்ரவர்சிஸும் வந்தது. அவர் கல்வியை முறைப்படி பயின்றார் என்ற தொடர்பான கேள்விகளும் வரத்தான் செய்தன. இவ்வாறு இவருடைய தாய் சார்ந்த அமைப்புகள், 4ஆம் இடத்தில் சந்திரன், இது முன்பே குறிப்பிட்டபடி 2, 4, 11 தாய் சார்ந்த, சகோதரி சார்ந்த அமைப்புகள், மூத்த உறவுகள் சார்ந்த அமைப்புகள், 12ஆம் அதிபதி 10, 12இல் கேது இருப்பது. குறிப்பாக நாம் இவருடைய ஜாதகத்திலும் பார்த்திருப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்திலும் 12ஆம் இடத்தில் மீனத்தில் கேது மறைவார். அவருக்கும் இது போன்ற மூத்த உறவுகள் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் தெளிவாக சுட்டிக்காட்டியது. அவருடைய தாத்தா இதுபோன்று அரசியலில் உயர் பதவிகளை வைத்தவராக இருப்பதற்கெல்லாம் இதுபோன்று பொதுவாக 12ஆம் இடம் கேதுவெல்லாம் வந்தாலே அவர்களுடைய மூத்த உறவுகள் ஏதேனும் ஒரு நல்ல நிலையில் இயங்கியிருப்பார்கள் என்பதை சுட்டிக்காட்டத்தான் செய்யும். இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் ஒருங்கே பெற்ற யோகமான ஜாதக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். மற்றும் இவர் பார்த்தோமென்றால் இவர் வேலை சார்ந்தும் இயங்கியிருக்கின்றார். கல்வி முடித்துவிட்டு உடனடியாக இவர் அரசியலில் நுழைந்து விடவில்லை. ஒரு கம்பெனியில் நிர்வாக ஆலோசகராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார். இவ்வாறு இவருடைய கல்வி, வேலை மற்றும் குடும்பம், வழக்கு இது போன்ற பின்னணிகளை எல்லாம் கடந்துதான் இன்று அரசியலில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் 10ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இவருடைய 10ஆம் அதிபதியான புதன் 9ஆம் இடம் இருப்பதெல்லாம் சிறப்புத்தான். இவர் தலைவராக சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்பு இருந்தாலும் கூட அவருடைய தசாபுத்திகள் என்ன சொல்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். மற்றபடி இவர் அடித்தட்டு மக்களுடன் இணங்கி பணியாற்றக்கூடியவராக இருந்தார். அதற்கு காரணம் இதுபோன்ற 4ஆம் இடத்தில் சந்திரன், இதுபோன்ற தொடர்புகள், 4, 11, 2 தொடர்புகள், அடித்தட்டு மற்றும் கிராமப்புற மக்களுடன் இவர் எளிதாக இணைந்து பயணமாற்றக்கூடிய அளவுக்கு இவருடைய கிரக அம்சங்கள் பொருந்தி போகத்தான் செய்கின்றன. இவ்வாறு இவருடைய கிரக அம்சங்கள் ஏற்படும் தசாபுத்திகள் சார்ந்து பார்க்க வேண்டுமென்றால் முதலில் இவருக்கு கேது திசை தான் 6 வருடம் 3 மாத காலம் இருந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் கேது திசை, பிறகு சுக்கிரன் திசை. கேது திசையில் பார்த்தோமென்றால் இவர் 12ஆம் இடம் இவருடைய பாட்டி தெளிவாக தெரிகின்றது. இவருடைய 12ஆம் இடம் அந்த கேது திசையில் தான் இவருடைய பாட்டி அந்த பிரதம அமைச்சராக இருந்தார். மற்றும் அவர் சார்ந்த அந்த எமர்ஜென்சி எல்லாம் இந்த 76, 77 காலகட்டம் தான் வந்தது. அதற்கடுத்து சுக்கிரன் திசை. சுக்கிரன் இவருக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி, அவர் 11ஆம் இடத்தில் வருகின்றார். அந்த சுக்கிரன் திசையில் அவருடைய தந்தைக்கு மிகப்பெரிய உயரிய பதவியான பிரதம அமைச்சர் பதவி 1984ஆம் வருடம் கிடைத்திருக்கின்றது. மற்றும் பார்த்தோமென்றால் இவருக்கு 2ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருந்ததன் அடிப்படையிலும் சுக்கிரன் 2ஆம் அதிபதியாக இருப்பதன் அடிப்படையிலும் கல்வி சார்ந்து இவருக்கு சில தடை அமைப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றும் மற்ற கிரக அமைப்புகளும் பொருந்தி போகத்தான் செய்கின்றன. அடுத்ததாக அவருக்கு சூரியன் திசை வந்திருக்கின்றது. இந்த சூரியன் திசை, சுக்கிரன் திசையில் தான் தந்தை அவருக்கு பிரதம அமைச்சராக வந்தார் 1996 வரை. 91ஆம் வருட காலகட்டத்தில் அவருடைய தந்தை இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோமென்றால் 1991ஆம் வருடம் இவருக்கு சுக்கிரன் திசை தான். அந்த காலகட்டத்தில் இவருக்கு சுக்கிரன் சார்ந்த சந்திரன் புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இவருடைய தந்தை இழப்பதற்கு அது முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. மற்றும் பார்த்தோமென்றால் இவருடைய 5ஆம் அதிபதியும் நீச்சம்,
அதன் அடிப்படையில் தந்தை இழப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. நவம்சத்திலும் அந்த தன்மைகள் தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்தன. மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு சூரியன் திசை 2002 வரை 1996 முதல் 2002 வரை இவருக்கு சூரியன் திசையும், அந்த காலகட்டத்தில் இவர் வெளிநாடு சார்ந்தெல்லாம் இயங்கியிருந்தார். அவருடைய 12ஆம் அதிபதி சூரியன், அதன் அடிப்படையில் அதிகமாக கல்வி சார்ந்து வெளிநாடு சார்ந்தெல்லாம் இயங்கியிருந்தார். மற்றும் அதற்கு அடுத்து சந்திரன் திசை 2012 வரை அவருக்கு சந்திரன் திசை. இந்த சந்திரன் திசை தான் இவருக்கு அமோகமான ஒரு காலகட்டமாக அமைந்தது. சந்திரன் அவருக்கு 11ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி, அவர் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த 11-4-2 தொடர்பு நாம் பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இந்த சந்திரன் திசை அமைந்திருந்தது. பிறகு செவ்வாய் திசை 2012க்கு பிறகு அந்த செவ்வாய் திசையில் தான் இவருக்கு தோல்விகள் ஏற்பட்டிருக்கின்றது. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 3 மற்றும் 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியும் கூட. அதன் அடிப்படையில் 2014-19 தேர்தல்களெல்லாம் தோல்விதான் கிடைத்தது. அதற்கு பிறகு ராகு திசை 2019 2037 வரை தற்போது வரை அவருக்கு ராகு திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் 2024 தேர்தல் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும், ஆனால் இவர் பதவியெல்லாம் இழப்பதற்கு காரணமாக அமைந்தது. ராகு சார்ந்த சுயபுத்தி, ராகு சார்ந்த குருபுத்தியில் தான் ராகு 6ஆம் இடம், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதிகமாக எதிர்கொண்ட ஒரு காலகட்டம். மற்றும் இவர் சார்ந்த நேஷனல் ஹெரால்டு கேசஸ் எல்லாம் அதிகமாக சென்றது. அதன் அடிப்படையில் இவருக்கு மேல் வழக்குகள் வந்தாலும், பதவிகளை இழக்க நேரிட்டாலும் மீண்டும் பதவிகளை கிடைப்பதற்கு ராகு சார்ந்த குருபுத்தி காரணமாக அமைந்தது. 2024 தேர்தல் சமயம் இவருக்கு ராகு சார்ந்த குருபுத்தி, அதன் அடிப்படையில் சற்று முன்னேற்றமான பலன்கள், இந்தியா என்ற கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு இவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் குரு 2011 நவம்பர் வரை குரு இவருக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கின்றார். தற்பொழுது அவருக்கு சனி புத்தி சென்று கொண்டிருக்கின்றது. சனி அவருக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்தில் மறைகின்றார். இந்த காலகட்டத்தில் தான் இதுபோன்று சமூக சீர்திருத்தம், இதுபோன்று அரசியல் சார்ந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இதுபோன்று தேர்தல் ஆணையம் சார்ந்த குறைகளை சுட்டிக்காட்டி வருகின்றார். ஆனால் இந்த ராகு சனி அவருக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. 2027 வரையே அவர் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் இவையெல்லாம் வருவதற்கு, வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாகவே இந்த ராகு கும்பத்தில் இருந்து சிறப்பான பலன்களை வழங்கினாலும் கூட பெரிய அளவுக்கு பலன்களை வழங்க இயலாத ஒரு சூழலில் இருக்கின்றார். 2027க்கு பிறகு ஓரளவு நன்றாக இருக்கும். ராகு சார்ந்த புதன் அவருக்கு லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, 9ஆம் இடத்தில் நிச்சயமாக யோக பலன்களை வழங்கக்கூடிய தன்மை பொருந்திய அளவுக்கு இருக்கின்றது. உறுதியாக இந்த ராகு புதன் அவருக்கு நன்றாக பலன் 2030 வரை வழங்கக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கின்றது. இருந்தாலும் புத்தி நன்றாக இருந்தாலும் தசா அவ்வளவு சிறப்பு இல்லை. ராகு தசா என்பதனால் இவரால் பிரதம அமைச்சர் போன்ற பதவிகளை அலங்கரிக்க முடியுமா என்றால் சற்று ஒரு கவனமாக கையாள வேண்டிய ஒரு தன்மை பொருந்திய காலகட்டம் தான். அதற்கு பிறகு கேது அவருக்கு பெரிய பலன்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. கூட்டணி அடிப்படையில் வேண்டுமென்றால் அந்த கேது காலகட்டத்தில் இவரால் பெரிய உயர் பதவிகளை அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு 2030க்கு பிறகு. அதற்கு பிறகு சுக்கிரன் அவருக்கு நல்ல பலன்கள், 2031க்கு பிறகு சுக்கிரன் நல்ல பலன்கள் கொடுத்தாலும் கூட இந்த 2037 வரையுமே அவருக்கு ராகு திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது. இவருக்கு ராகு அவ்வளவு சிறப்பான பலன்களை இவர், அதாவது வேலை சார்ந்த அமைப்புகளில் இதுபோன்ற போராட்டங்களை முன்னெடுப்பது, இதெல்லாம் சிறப்பாக பலன்களை கொடுக்கும். ஒரு கூட்டணியை வழிநடத்துவது மற்றும் உயர் பதவிகளை அலங்கரிப்பதெல்லாம் ஓகே. ஆனால் பிரதம அமைச்சர் போன்ற பதவிகளை அலங்கரிக்கும் அளவுக்கு இந்த ராகு திசையில் அவருக்கு யோகம் உள்ளதா என்றால் சற்று கேள்விக்குரிய. அதற்கு பிறகு வரக்கூடிய குரு திசை வேண்டுமென்றால் 2037க்கு பிறகு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் இவரே கட்சியை தலைமையேற்று நடத்துவதற்கெல்லாம் முக்கியமான ஒரு கால சூழல் ஏற்படும். 2037 வரை கவனம் தேவை இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மீண்டும் வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு கால சூழல் தான் அவருக்கு இருக்கின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம். இவர் பிரதம அமைச்சராக ஆவாரா மாட்டாரா என்று தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 2027 வரை மிக மிக கவனம் தேவை இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் எது வேண்டுமானாலும் பிரச்சனைகள் நடக்கலாம். 2027 வரை மிகவும் கவனம் தேவை இருக்கின்றது. ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் மற்றும் இது போன்ற வழக்குகள், பிரச்சனைகள், பணப்பரிமாற்றம் சார்ந்தெல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு முன்னேற்றமான தன்மைகள் தான் தென்படுகின்றன. இருப்பினும் இந்த ராகு திசை அவருக்கு பிரதம அமைச்சர் பதவியை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்த திசை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. 2037க்கு பிறகு அவருக்கு பார்க்கலாம். ஆனால் ஓரளவு யோகம் பொருந்திய சிறந்த தன்மை பொருந்திய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். சனி நன்றாக இல்லாதது தான் அவருக்கு காரணம். அது சார்ந்த சில பரிகார செயல்பாடு முறைகளை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் உறுதியாக அதற்கான தன்மைகள் மேம்படும். இவரும் உயர் பதவிகளை அலங்கரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க, வாழ்க வளமுடன்.